அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாங்க. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல இத நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த டிஃபன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா, டேஸ்ட்டா, அதே சமயம் பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து காலையில டிஃபனுக்கு நீங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சு குடுத்தீங்கன்னா, எத்தனை உள்ள போகுதுன்னே தெரியாது. ரொம்ப சூப்பராவே சாப்பிட்டுருவாங்க. இதுக்குன்னு மாவு அரைக்கணும், புளிக்க வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவுனா நம்ம வந்து இடியாப்ப மாவு வச்சுருப்போம் இல்லையா வீட்டில். இது வந்து நான் கடையில் வாங்கின பாக்கெட்டு இடியாப்ப மாவு பாக்கெட்லேருந்து 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. பழைய தேங்காய் சேர்க்காதீங்க. புது தேங்காய் சேர்க்கும்போது அதனுடைய ஃப்ளேவரும் வாசனையும் ரொம்ப மணமாக சாப்பிடும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியும். தேவையான அளவு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் 2 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம்ன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் கல் மண் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இது நம்ம வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டி அது கூட சேர்த்துக்க போகிறோம். கல் மண்ணெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா சுத்தமாகவே இருக்கும். இது நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன்றவங்க 1 கப் அளவு வெல்லத்தை அப்படியே கூட எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச வெல்லத்தை நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்படி சூடாக தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, கொஞ்சம் ஆற வச்சு கூட நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம். இப்போ வடிகட்டி அந்த வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை இது கூட நம்ம சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு அடை மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். நல்ல உருண்டை கட்டி இல்லாமல் ரொம்ப அழகாக கலந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க் யூஸ் பண்ணுங்கள். விஸ்க் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே உருண்டை கட்டி இல்லாமல் மாவு அழகாக ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னாக்கா நல்லா அடை மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தவா வச்சுட்டு நம்ம வந்து அடை மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம். தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டு விடுங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் நார்மலான சைஸில் ஒன்று போட்டு விட்டு சுற்றியும் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து இது அப்படியே ஒரு பக்கம் வேக விடுங்க. அது வரைக்கும் நம்ம டச் பண்ண தேவையில்லை. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசை கரண்டி கொடுத்து அழகாக அதை அப்படியே திருப்பி அந்த பக்கமாக போட்டுடலாம். இதில் நம்ம முட்டை சேர்க்காமே செய்யலாம் இல்லைங்க. எதுக்காக முட்டை சேர்க்கணும் அப்படின்னிங்கன்னா, இது நம்ம செய்கிறது அரிசி மாவு மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தவாவில் இந்த மாதிரி திருப்பும்போது உடைய ஆரம்பிச்சிடுவோங்க. தோசையோ அடையோ எது போட்டாலுமே முட்டை சேர்க்கறதுனால அந்த தோசை ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த மாவு வந்து உடைஞ்சி போகாமலும் அழகாக நல்லா ஸ்மூத்தாக வருன்றதுக்காக மட்டும்தான் நம்ம முட்டை சேர்த்துக்கிறோம். ஸோ முட்டையை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடை மாதிரி போட்டிருந்தோன்னா அது நல்லா வேகிறதுக்கு ஒரு 2-3 டைம் திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து வெந்ததுக்கப்புறமா அந்த அடையை நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதே மாவில் நம்ம தோசை எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். தோசை போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்த மாவு கூட சேர்த்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தவாவில் போட்டுக்கலாம். தவாவில் போட்டு நம்ம ஃபுல்லாக தீத்த முடியலன்னா இந்த மாதிரி கூட தேய்க்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி தவாவை தூக்கி திருப்பினீங்கன்னா அந்த மாவு நல்லா தண்ணி மாதிரி இருக்கிறதுனால அதுவே அழகாக ஓடி போய் செட் ஆகிடும். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது அடை மாதிரி 2-3 டைம் திருப்பி போடணும்லாம் இல்லைங்க. நம்ம சாதாரணமாக தோசை சுடுற மாதிரி ஒரு டைம் திருப்பி போட்டு அப்படியே பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம அடை மாதிரி சுட்டு கொடுத்தோன்னா அரிசி மாவில் அது சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவை கரைச்சிக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவே அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியும். இந்த தோசையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபனை உங்களால் டேஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.